உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன பாக்குற? இல்ல ரூம் எதுவும் மாறி வந்துட்டான்னு பாக்குறேன். ஏன்? இல்லடி, புக்குக்கும் நம்ம ரூமுக்கு செட்டே ஆகாதே. நீ வேற இத்தனை புக்கு அடுக்கடுக்கா வச்சிருக்கிற. தலைக்கு வச்சு தூங்க போறியா? நீ தானே என்ன காலேஜ்ல சேர்த்து விட்ட. ஆமால, மறந்துட்டேன். எக்ஸாம்க்கு படிக்க போறேன், டிஸ்டர்ப் பண்ணாத. ஓ, அப்போ ஃபுல் ஃபிளெஜ்டா எக்ஸாம் எழுதலான்னு முடிவு பண்ணிட்டேன். கோல்டு மெடல் அடிக்காம விடமாட்ட போல. படி. சரி சரி, படி படி படி. தேவையில்லாம பேச்சு கொடுத்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, அமைதியா போ. உன்னை டிஸ்டர்ப் பண்றக்கா இவ்ளோ கஷ்டப்பட்டு உன்னை காலேஜ்ல சேர்த்து விட்டுருக்கேன். டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன். நீ படிச்சு என் பேரை காப்பாத்து, அது போதும். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? என்ன ஹெல்ப்? இல்ல ஏதாவது சப்ஜெக்ட்ல டவுட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது டீச் பண்ற மாதிரி ஏதாவது ஹெல்ப் வேணுமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரு. ஓ, நோ ஹெல்ப்பா? நீ உதவி பண்ணாம இரு, அதுவே எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் தான். போதுமா? போ. பஞ்சு. சரி படி, நான் போய் என் வேலையை பார்க்கறேன். இந்த காப்பி அடிக்கிற வேலைலாம் இங்க வேணாம். முடிஞ்சா எக்ஸாம் ஹாலில் போய் ட்ரை பண்ணு. அட்டெம்ப்ட் எல்லாம் பாஸ் பண்ணு, ஆனா மாட்டிக்க கூடாது. ஏய், யாரை பார்த்து காப்பி அடிக்கிறேன்னு சொன்ன? அப்புறம் நான் ஏதோ சின்சியரா எழுதிட்டு இருக்கேன், நீ வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன எழுதுறேன்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப தான். ரொம்ப டயர்டா இருக்குடி, ஒரு மாதிரி தலைலாம் வலிக்குது. ஒரு டீ கிடைச்சா நல்லா இருக்கும். நான் எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கேன், நீ என்னமோ படிச்சு கலைச்ச மாதிரி என்கிட்ட டீ கேட்டுட்டு இருக்க. சார், என்ன கலெக்டர் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்களா? நோ 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 நோ, நான் எப்பயுமே பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இன்ஃபேக்ட் நானும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். எதுக்குன்னு கேள, உன் எக்ஸாமுக்கு தான். ஏன் எக்ஸாம்க்கு நீ ப்ரிப்பேர் பண்றியா? பிரின்சிபல் சொன்னார்ல, இவ்வளோ சீக்கிரம் உன்னால எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் பண்ண முடியாதுன்னு. அதான் சின்ன சின்னதா அப்படியே பிட்டு பிட்டா எழுதிட்டு இருக்கேன். பிட்டு பிட்டானா? அதான் பிட்ட பிட்டு பிட்டா எழுதிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நீ ஃபெயில் ஆயிட்டேன்னா என் கௌரவம்ல கெட்டு போகும். அப்புறம் எல்லாம் வீரா ஃபெயில்னா சொல்லுவாங்க, மிஸ்ஸஸ் மாறன் ஃபெயில்னு தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு வேண்டாதவங்க கட் அவுட்டே வைப்பாங்க காலேஜ் வாசல்ல. அவ்வளவு ஏன், நம்ம வீட்டு வாசல்ல MBAவில் ஃபெயில் ஆன மாறனின் மனைவி வீரா அப்படின்னு கொட்டை எழுத்துல வைப்பானுங்க. அதெல்லாம் எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். அதுக்காக தான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி இதெல்லாம். சார், எனக்காக கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? அப்படி என்ன கஷ்டப்படுறீங்கன்னு நானும் பாக்குறேன். பாரு, ஏதோ விட்டு விட்டா எழுதிருக்கேன்னு சொன்னல, எடுத. கொஞ்சம் மைக்ரோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கும், உன்னால படிக்க முடியுமா? நீ காட்டு ராஜா, நான் பாத்துக்கிறேன். எப்படி எழுத்தெல்லாம் முத்து முத்தா இருக்குல்ல? புரியலையா? ரொம்ப சின்னதா இருக்கோ? நீ ஒன்னும் கவலைப்படாத, ஒரு ஐடியா இருக்கு. நீ இந்த பிட்டை பார்த்து எழுதுற அளவுக்கு ஒரு ஐ கிளாஸ் ரெடி பண்றேன், நல்ல ஜூம் இன் லென்ஸோட. அதை போட்டு பார்த்தா எழுத்தெல்லாம் பெருசு பெருசா தெரியும். எக்ஸாம்ல யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி? சின்ன சின்னதா எழுதினாதான் நிறைய பிட்டை உள்ள வச்சு சொருக முடியும். இங்க பாரு, அதுலயும் நீ லேடிஸ் வேறையா, உங்களுக்கு எங்களை மாதிரி கஷ்டம் இல்ல, ஒரு பிரச்சனையும் வராது. ஏய், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏன், நீங்க பிட் அடிச்சதே இல்லையோ? நான் யூனிவர்சிட்டி டாப்பர்ரா. இருந்துட்டு போ. அவங்க எல்லாம் பிட் அடிக்க மாட்டாங்களா என்ன? சரி சரி, முறைக்காத. யாரும் பிட் அடிக்க மாட்டாங்க தான். நீங்க தான் பெரிய நேர்மைவாதியாச்சே. ஏது என்னன்னு கரெக்டா இருக்கான்னு பார்த்து சொல்லு. கிழிச்ச
என்ன கேள்விக்கு என்ன பதில்டா எழுதி வச்சிருக்க? இந்த புக்ல இருந்து பாதி இருக்கு, அந்த புக்ல இருந்து பாதி இருக்கு. இந்த புக்ல இருக்கிற क्वेश्चनக்கு இந்த புக்ல இருந்து ஆன்சர் எழுதி வச்சிருக்க. ஒழுங்கா பாரு. என்னடி சொல்ற? யார் இந்த ஆளு? ஹோட்டல்ல வேலை செய்யற மாதிரி இருக்காரு. இவரை கூட்டிட்டு வந்து இங்க என்ன பண்றாங்க? ஸ்டோர் ரூம் கீ இனிமே உங்ககிட்ட தான் இருக்கும். வேணுங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. சரிங்க மேடம். எந்த பொருள்னா உங்களுக்கு சமைக்க தேவைப்படுதோ அது இல்லனா ப்ராப்பரா லிஸ்ட் போட்டு கொடுத்துருங்க. ஓகே மேடம். நம்ம வீட்டுக்கு எப்பவுமே பல்கா தான் வாங்குவோம். அப்புறம் உங்களை எதுக்கு இங்க சமையல்காரரா சேர்த்திருக்கோம்னா, மாமா வயசுல மூத்தவரு, அவருக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஹெல்தியா சமைக்கணும். பண்ணிடலாம் மேடம். இந்த வீட்ல இருக்கிறவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி நீங்க சமையல பிரிச்சு பிரிச்சு செய்யணும். ஏன்னா நீங்க டயட்டிஷியனும் படிச்சிருக்கீங்க. அதனால மட்டும்தான் நான் உங்களை வேலைக்கு எடுத்தேன். சம்பளத்தை பத்திலாம் நீங்க யோசிக்க தேவையில்ல. அதுல உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. கண்மணி, என்ன யார் இவரு? என்ன நடக்குதுங்க? அதுவா சித்தி, இவரு நம்ம வீட்டுக்கு புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிற ஷெஃப். ஷெஃபா? அப்படின்னா சமையல்காரர். சமையல்காரனா? யாரை கேட்டு சமையல்காரனெல்லாம் நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வர? இங்க பாருங்க, நீங்க தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்க. இங்க சமையலுக்கு ஆள்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க. நான் கேட்டுதான் இவரை வேலைக்கு சேர்த்திருக்கேன். யார கேட்டு வேலைக்கு சேர்த்திருக்க? மாமா கிட்ட கேட்டு பெர்மிஷன் வாங்கிதான் இவரை வேலைக்கு சேர்த்திருக்கேன். அதனால நீங்க அவ்வளவு ஈஸியானா இவரை வேலையை விட்டு அனுப்பிட முடியாது. இப்ப இந்த வீட்டுக்கு சமையல்காரனை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இவ்வளவு நாளா நான் தானே சமைச்சு போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு என் சமையல்ல இப்ப என்ன பிரச்சனை? இல்ல நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னமோ இந்த வீட்ல நீ ஒரு ஆள் மட்டும்தான் சாப்பிடுற மாதிரி சமையலுக்கு ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க. என் அண்ணனுக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பிடிக்காது. கேட்டா என் அண்ணன் கிட்டே பர்மிஷன் வாங்கிட்டேன்னு சொல்றியா நீ? செஃப் வைக்க உங்க அண்ணன் பர்மிஷன் கொடுத்தாருமா? நானும் கூட தானே இருந்தேன். எம்மா, நீங்க ஒரு ஆளு இவளுக்கு சாட்சிக்கு வந்துட்டீங்களா? கொஞ்ச நேரம் இங்க பாருங்க, நீங்க உங்க இஷ்டத்துக்கு பூரி சாப்பாடுன்னு நிறைய எண்ணெய் போட்டு இஷ்டத்துக்கு என்னென்னமோ அன்னெசரியா செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆயிலும் மாவு சத்தும் அதிகமா சாப்பிட்டா ஹெல்த்துக்கு நல்லது இல்ல. ஃபியூச்சர்ல டயபெட்டிஸ், பிபி, அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, சொன்னாலும் புரியாது. எனக்கு இந்த வீட்ல இருக்கிறவங்களோட ஹெல்த் ரொம்ப முக்கியங்க. மாமாலாம் ரொம்ப வருஷம் வாழணும்னு நினைக்கிறேன். கண்மணி, நீ மத்தவங்க கிட்ட பேசி ஏமாத்துற மாதிரி என்கிட்டயும் பேசாத. உனக்கு இந்த வீட்ல எவ்வளவு அக்கறை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பேச வந்துட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.